ஒருத்தர் வந்து 60 கிலோ இருக்கணும், ஆனால் அவர் 45 தான் இருக்கிறன்னா அவருக்கு விதை பயிர் சுருங்கி போயிடும். அது கொஞ்சம் விரிஞ்சு இருந்தால் தான். கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, வாரத்துக்கு 2 வாட்டி கருணக்கிழங்கு சாப்பிட்டா ஆண்களுக்கெல்லாம் இந்த அமுக்கரா சூரணம், அஸ்வகந்தா, அமுக்கரா தான் அஸ்வகந்தான்னு சொல்றது. அது லேகியம் கூட வரும், அஸ்வகந்தா லேகியம். அஸ்வகந்தா குதிரை. மென்சஸ் நிற்கிற வரைக்கும், மெனோபாஸ் டைம் வர வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே இப்போ இந்த பெண்களனால என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், இந்த கேரக்டர் அசாசினேஷன். இது யார் பண்ணுறதுனே இல்லை. எல்லாம் கூட பிறந்தவங்கள்ல இருந்து, வயிற்றுல பிறந்தவங்கள்ல இருந்து எல்லாரையுமே, எல்லா அம்மாங்களுக்கு வயசு கூட பார்க்காம பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ கொஞ்சம் மென்மையான மனசு இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் போகிறாங்க. அவங்க தான் நீங்கள் அந்த மாதிரி. நீங்கள் யார் உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் யார் நீங்கள் கும்பிட்ற சாமிக்கு தெரியும். நீங்கள் யார் உங்கள் கூட பழகிற உண்மையாக பழகிறவங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் இல்லாதவங்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்? நான் இதுதான் எனக்கு தெரியும் நான் யார். அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம பெண்களுக்கு யாரும் இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி தப்பாக திட்டினாங்கன்றதுக்காக இறந்து போன பெண்களெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் மனசு எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அது மாதிரி எப்பாவது ரேராக இருக்கும். இப்போ வந்து எது கேட்டாலும் ஒரு பொண்ணு பேசுதா, நீ அந்த மாதிரி நீ இந்த இது பேசுறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அதுலேயும் ஆண் துணை இல்லாத பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியது. நம்ம ஜனங்களுடைய, நம்ம மக்களுடைய, நம்ம சொசைட்டியோட பெரிய பலகீனம் இது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, ஒருத்தருக்கு மனசு கேட்கல, அந்த ஒய்ஃப் வந்து அவர் நல்லா அடிக்கிறார். ஐயோ ஏன் இப்போ அடிக்கிறேன், நீ என்ன இந்த மார்க் சப்போர்ட் அப்படின்னு அதில் ரொம்ப இன்னர் மீனிங் வச்சு கேட்குறது. அப்போ கேட்குறவங்க எப்படி போய் கேட்பாங்க? அநியாயத்தை யார் கேட்க முடியும்? இது நம்ம சொசைட்டியில் இருக்கிற சில குறைபாடுகள். இதெல்லாம் நல்லா ஒழியணும்னா பெண்கள் தைரியமாக நீ யாரானா நான் யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கிட்ட நான் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போய் பேசுவா, நாக்குக்கு நரம்பு இல்லை, பேசிக்கின்னு போயிட்டே இரு. அவ்வளோதான் விட்டுணும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை தவிர வேறு யாராலையும் வாழ முடியாது. நாம தான் வாழணும். இப்போ ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது, அது உன்னுடைய கிட்ட இருக்கிற சுவிட்சை போட்டு நான் ஆஃப் பண்ண முடியும். என் மனசில் இருக்கிற விஷயம் நான் தான் ஆஃப் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம பெண்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி வாழ்ந்தாலும் நம்ம ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறது, அவங்கள புண்படுத்துறது எப்படி, அதுக்கு இதுதான் வழி. கட்டாயம். அது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அதை ஸ்ட்ராங்காக வாழ்ந்து காட்டணும். கடவுள் என்ன நம்மளுக்கு ஆயுஷ் கொடுத்துருக்காரு, அது 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 90 கூட இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. சுற்றி பேசுகிற காக்காக்களை பற்றி கவலையே படக்கூடாது. காக்காங்கள் கூட நல்லது. காக்காங்கள் கூட நான் மாடியில் போய் சாதம் போடுவேன், அரிசி போடுவேன். நான் வர்ற டைம் கரெக்டாக எல்லாம் வந்துட்டு பேசும். நான் திரும்பி பார்க்கலன்னு கூப்பிடுவோம். நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொன்னேன்னா அப்படியே கம்முன்னு இருக்கும், கத்துறதை நிறுத்திடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பழக வாய் பேச முடியாத உயிரினங்கள் கூட நம்மளை பற்றி புரிஞ்சுக்கின்னு இருக்குது. ஆனால் வாய் பேசுகிற உயிரினங்கள் நம்மளை பற்றி புரிஞ்சிக்காது. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், எல்லா பெண்களுமே அழுகுறாங்க என்கிட்ட. பல பெண்கள் வந்து அழுகுறாங்க. கவலையே வச்சுக்க, நீ யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீ பேசாத, உன் வேலை என்னவோ நீ. நான் திருப்பியும் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறது, வயசான தாய்மார்களுக்கு, உங்களுக்காக நீங்கள் ஏதாவது சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற உங்கள் வீட்டுக்கார பென்ஷனோ, உங்கள் பென்ஷனோ, இல்லை நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை பிள்ளைகள் கையை எதிர்பார்த்து செய்யாதீங்க. நீங்கள் பிள்ளைகள் கையை எதிர்பார்த்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அப்போ உங்கள் மரியாதை கெடுத்துடும். அதனால் உங்கள் மரியாதையை வந்து அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்க கல்யாணத்துக்கு படிக்க வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, பேரம்பேத்திகளுக்கெல்லாம் செய்கிறீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு லைஃப் லாங் செய்துக்கினே இருக்க முடியாது. படிக்க வச்சிங்க, கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா நான் ஏதாவது சேர்த்து வச்சுக்கிறேன், எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறப்ப அதுதான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சண்டை போடக்கூடாது. அதுதான் இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க. இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து நீ இப்போவே கொடு. இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு பேரண்ட்ஸு, நான் நந்தனம் போயிட்டு இருந்தேன், நந்தனத்தை சிக்னலில் நிற்கிறேன், ஒரு அம்மா இப்படி தலை திருப்பி இப்படி நீட்டுறாங்க கையை. நான் அப்படி கையை பிடிச்சி, என்னம்மா, 4 பிள்ளை திருவான்மையூர் இருக்காங்க, 4 பேரும் அந்த வீட்டுக்காரர் இறந்துட்டார், அந்த பெரிய 3 வீடையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, துரத்திட்டாங்க. அதனால் அந்த பணத்தை கேட்குறதுக்கு இப்படி கையை நீட்டின்னு அந்த அம்மா இப்படி என்கிட்ட காரில். அப்புறம் அந்த அம்மா கிட்ட பேசி உட்கார வச்சு வண்டியில் ஏற்றின்னு போயிட்டேன். கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 4-5 வயசு சின்னவங்களாக தான் இருப்பாங்க. என்ன அந்த அம்மாவுக்கு செய்யணுமோ அதை நான் செய்துவிட்டேன். நான் இது வயசானவங்க, உங்கள் பிள்ளைகளுக்கான கடமை நீங்கள் செஞ்சுட்டீங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஏம்மா இப்படி ஆகிட்டு இருக்கிறேன்னு கேட்டால், பொண்ணு வயிற்று குழந்தைங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலையாம், ரெஸ்ட் இல்லை அந்த அம்மாவுக்கு, சுகர். இன்றைக்கி காலையில் வந்தது. அப்புறம் தான் அவங்க பையனை கூப்பிட்டு,
உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட வேலை ஜாஸ்தியானு நீங்கள் வச்சுக்கோங்க. என் அக்காக்கோ தங்கச்சிக்கோ வேலைக்காரங்க யாரும் இல்லையா, வேலைக்காரங்க இல்லைன்னா அம்மா வந்து வேலைக்காரியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் இப்போதான் இன்றைக்கி சொல்லி சுகர் நல்ல ஹை சுகர் அப்படியே இப்படி ஆகிட்டு இருக்குது. ஆளே வந்து இருக்க வேண்டிய வெயிட்டை விட 5 கிலோ கம்மி. இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் பிரச்சனை. பாவம் அவங்க வாழறதுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஆஃபீஸ் வேலை செஞ்சு அதையெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த விசு படத்தில் நம்ம கேட்ட மாதிரி சம்சாரம் மின்சாரம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம தானே நம்ம பசங்க. ஆனால் இவங்க வந்து தனியாக வாழணும்னா முடியாமல் போயிடும். அதனால் உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. சொத்துக்கள் ஏதாவது இருக்குதா, யார் மேலேயும் எழுதாதீங்க. நான் உரிய யார் மேலேயும் நீங்கள் போகிற வரைக்கும் எழுதாதீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறப்ப கூட நல்லா உயில் எடுத்து வச்சு அது ஒரு 5 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்துட்டு அது ஒரு லாக்கரில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வாழ்ந்து உங்கள் மருந்து மாத்திரை உங்கள் உடல்நிலை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் போன அப்புறம் அதை எடுத்து அவங்க பிரிச்சுக்கிற மாதிரி செய்யும். நான் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் வச்சுக்கிற ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் நல்லபடியாக வாழணுன்றதுக்காக. ஏன்னா நான் நிறைய இந்த முதியோர்களை நிறைய பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சவருக்கு உதவியும் பண்ணியிருக்கிறேன், இன்னும் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அவசரப்பட்டு சொத்துக்கள் பிள்ளைகள் மேலே எழுதிடாதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ பழைய காலத்தில் விட்டலாச்சாரியா படம்னு ஒன்று வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 கடல் தாண்டி ஒரு கிளி இருக்கும், அந்த கிளிக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும். உங்கள் சொத்து வந்து அந்த கிளிக்குள்ளே இருக்கிற உயிர் மாதிரி தான். அதனால் அதை எழுதிடாதீங்க. ஏன்னா அவங்க சிறு வயசுக்காரங்க, அவங்களுக்கு படிப்பு கொடுத்தீங்க, எவ்வளவோ செலவு பண்ணி படிப்பு கொடுக்குறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து காட்டணும். அந்த வயசில் பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்துன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்கள வாழ விடுங்க. யாரும் வந்து உங்கள் சொத்துக்களை கொஞ்சம் இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்க உங்களால் தனிமையில் சம்பாரித்து என்ன வாழ முடியுமோ அதை வாழ்ந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட செய்கிற வேலை வேறு யார்கிட்டையாவது செஞ்சுக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் பெரிய அவமானப்படமான விஷயம் என்ன தெரியுங்களா? பெத்த பிள்ளைகள்கிட்ட மரியாதை இல்லாத வார்த்தைகள் வாங்கிறது, வாழ வந்த மருமகள்கிட்ட அசிங்கப்படுறது, மருமகன்கிட்ட அசிங்கப்படுறது, இது இருக்கக்கூடாது லைஃப்பில். அது பெரியவங்கெல்லாம் இது கொஞ்சம் என்ன ஒரு உங்களோட வயசில் மூத்த ஒரு சகோதரியாக ஒரு தாயாக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க, உங்கள் சகோதரியாக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. சொத்துக்கள் இருந்தால் எழுதாதீங்க, அவங்கள எதிர்பார்த்து வாழாதீங்க. இது உங்கள் வயசில் நீங்கள் எவ்வளோ வயசு வாழறீங்களோ அந்த வயசுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தரும். ஆண்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி செமன் செக்ரேஷன்ல வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான உணவுகளை சப்ளிமெண்ட்ஸாக எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே எடுக்கலாம். ஆண்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அவங்க இந்த டீனேஜில் வரக்கூடிய இந்த நல்லா சிகரெட் எடுத்து ஊதுறது தான் ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை கேலி பண்ணால் தான் ஒரு ஆம்பளை, சாராயம் குடித்தா தான் ஒரு ஆம்பளை அப்படின்ற எண்ணத்தை எடுத்துட்டு சினிமாக்காரங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க செய்கிறாங்க. அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எடுத்துக்கூடாது. அதனால் வீட்டில் பெரியவங்க நம்ம அப்பா இப்படி வாழ்ந்தார், ஸோ உங்கள் அப்பா குடிக்காரனாக இருந்தால் அவரால் நிறைய பாதிக்கப்பட்டதா, நம்ம அப்படி வாழக்கூடாதுன்னு முடிவெடுங்க. இல்லை அவர் நல்லபடியாக வாழ்ந்தாருன்னா அப்படி வாழணும்னு முடிவெடுங்க. அதனால் பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிமையாகாதீங்க. வீட்டு சாப்பாடு கூடுமான வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட பழகிக்கிங்க, வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணிக்க. எங்கே நான் சிட்டியில் போகிறேன், எங்கே பார்த்தாலும் ஜனங்க தாங்க முடியல சாப்பிட்ற அந்த தள்ளு வண்டியில் இருந்து எல்லா இடத்துலையும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, வாரத்துக்கு 2 வாட்டி கருணக்கிழங்கு சாப்பிட்டா செமன் செக்ரேஷன் எல்லாம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருந்தால், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வரும். அண்டர் வெயிட்டாக இருந்தால் ஈவினிங்கில் பாதாம் அல்லது அக்ரூட் நட்ஸு ரொம்ப நல்லா, அது வந்து அந்த சுருங்கி போன விதைப்பை கூட கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணும். இப்போ ஒருத்தர் வந்து 60 கிலோ இருக்கணும், ஆனால் அவர் 45 தான் இருக்கிறன்னா அவருக்கு விதைப்பைகள் சுருங்கி போயிடும். அது கொஞ்சம் விரிஞ்சு இருந்தால் தான் உயிரணுக்களை உற்பத்தி பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனால இது ஒரே மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸ் மாதிரி. இந்த உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, அதை பொடி பண்ணி அதில் கொஞ்சம் நட்ஸு போட்டு கொஞ்சம் நெய் நல்லா ஊற்றி இந்த நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் உருண்டைகளை வச்சு கொடுக்குறாங்க ஆண்களுக்கும். உளுத்தம் பருப்பில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கொத்தமல்லி புதினா டெய்லி வந்து சட்னியாக சேர்த்துக்கணும். காய்கறிகளை வந்து அவங்க இது இல்லாமல் கொஞ்சம் பீட்ரூட் கேரட் இது ரெண்டுமே சேர்த்தா கொஞ்சம் மட்டன் சாப்பிட்ற எஃபெக்ட் வரும். ஆனால் இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இதை சொல்லுவோம். பீட்ரூட்டும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மட்டன் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ப்ரோட்டீன்ஸ் நல்லா கொடுக்கும், ரெண்டும் கலந்தா. அந்த மாதிரி சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றான்னா வாரத்துக்கு 2 வாட்டி மட்டன் சாப்பிட்லாம். மட்டன் அது வந்து ஆட்டுக்கறி மட்டும் சாப்பிட்றது நல்லது.
மற்ற கறிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவுண்ட் எல்லாம் கொடுக்காது. சில மிருகங்கள் இதெல்லாம் வந்து உயிரணுக்கள் எண்ணிக்கையை குறைச்சிடும். சித்தர்கள் கண்டுபிடிச்சது இந்த ஆடு தான். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையோட தலை ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த தாய்ப்பால் கொடுக்குற பெண்ணுக்கு வந்து தலையை குழம்பாக்கி நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த தலை ஆடுறது சீக்கிரம் நின்றுடும். டிபி வரவங்களுக்கு இந்த மாறு எலும்பு இருக்குல்ல ஆட்டுன்னு, அதை நல்லா நசுக்கி சூப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா. முன்னெல்லாம் இந்த டிபி ஸ்டாண்ட் வரத்தில் கூட கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு பெரிய அண்டால அந்த மார்க்கண்ட எலும்பெல்லாம் போட்டு நசுக்கி போடுவாங்க. நசுக்கி போட்டு அதில் நிறைய மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு மக்கு நிறைய எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, டிபிக்காரங்களுக்கெல்லாம். அதில் தானே அந்த சளியெல்லாம் வருது, அதுக்காக அதை கொடுக்குறது. அதுதான் ஒரு நான்வெஜ் சித்தர் ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. இது அப்புறம் மண்ணீரல் இருக்குல்ல, அது சாப்பிட்டோம்னா நல்லா உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நல்லா வேலை செய்யும். பெண்களுக்கும் அது சினை முட்டைக்கும் வேலை செய்யும். எடை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எடை நல்லா போடும். அம்கரா கிழங்குன்னு ஒன்று இருக்குது, அதை சூரணம் பண்ணி கொடுப்பாங்க, இன்காப்ஸில் கூட கிடைக்கும். அது நல்லா ஹைட்டு கேட்ட எடை மெயின்டைன் பண்ணும். ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கையும் கூட்டும். ஒரு மருந்து 2 பேருக்குமே வேலை செய்யும். அதே மாதிரி சினைப்பையிலிருந்து சினை முட்டை வெளிவரத்துக்கும் நல்லா வேலை செய்யும். ஓகே. அது வந்து அது உள்ள ஆராய்ந்து பார்க்குறப்ப தான் பொதுவாக 2 பேருக்கும் கொடுக்கறது சிலருக்கு, பெண்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது. பெண்களுக்கு இந்த அசோகமர பட்டையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் கொடுக்குறப்ப இரகுலர் மென்சஸ் நல்லா ரெகுலர் ஆகிடும். ஆண்களுக்கெல்லாம் இந்த அமுக்கரா சூரணம், அஸ்வகந்தா, அமுக்கரா தான் அஸ்வகந்தான்னு சொல்கிறது. அது லேகியம் கூட வரும், அஸ்வகந்தா லேகியம். அஸ்வன்னா குதிரை மாதிரி ஸ்பீடாக இருப்பாங்களா அவங்க, அதனால அந்த லேகியம் உங்களுக்கு. அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த்து, அயன், கால்சியம் இதுக்கெல்லாம் வந்து சவன்பிராஷ் நல்லா வேலை செய்யும். அது அவங்க ஹெல்த்து பார்த்து அவங்களுக்கு டயட் நம்ம அட்வைஸ் பண்ணி இந்த மருந்துகள்லாம் கொடுத்தோம்னா அவங்க நல்லா உயரத்துக்கு ஏற்ற எடை மெயின்டைன் பண்ணுவாங்க. எடை குறையறதுக்கும் ஸ்லிம் கேப்சல்ஸும் இருக்குது. அது வந்து இந்த கொள்ளு, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், தாண்டிக்காய், சீரகம் எல்லாமே 9 மருந்துகள் கலந்தது. அது வந்து வெறும் அப்படியே தேவையற்ற சைகளெல்லாம் குறைச்சி ஸ்லிம் ஆக்கிடும். அதுவும் இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க வயசு, அவங்க ஹைட்டு, அவங்க வெயிட்டு பார்த்து மருந்துகள். அதே மாதிரி டயட்டு கூட வந்து அவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர் இருந்தால் அதை மாற்றி கொடுக்கணும். கண்ணை மூடிக்கு இப்போ ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு தினம் கருணக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் ஹை சுகர் ஆகிடும். அதே மாதிரி அந்த அஸ்வகந்தா லேகியம் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் ஹை சுகர் ஆகிடும். ஸோ கண்ணை மூடிக்குன்னு நம்ம சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கு பார்த்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி பொதுவாக அந்த இரவு நேரங்களில் வந்து இந்த பாதாம்லேருந்து எல்லா நட்ஸையும் ஊற வச்சு அதிகாலையில் எழுந்தோடனே வாழைப்பழத்தோடு அடித்து பொதுவாக குடிக்கிறாங்க. அதெல்லாம் வேலை இல்லாதவங்க செய்கிற வேலை. பாதாம் பருப்பு மென்று சாப்பிட்டா அது போய் வயிற்றில் ஊறிக்கும். அது போய் அது தோலை பிக்கக்கூடாது. அது தோல் இருந்தால் தான் கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கும். எந்த வேலையுமே இல்லாதவங்க செய்கிற வேலை இது. பாதாம் பருப்பு சாப்பிடுங்க சாயங்காலம், நைட் படுக்கிறப்ப வாழைப்பழம் சாப்பிடுங்க. ரெண்டும் போய் வயிற்றுல நீ இவ்வளோ நேரம் உட்காந்து செய்கிற வேலை அது வயிற்றுல போய் செஞ்சுக்க. இதெல்லாம் இப்படி செய்யணுன்ற அவசியம் இல்லை. கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கணும்னா பாதாம் பருப்பு தோலோடு தான் சாப்பிடணும். அதை ஊற வைக்க வேண்டியது. ஏன்னா நம்ம எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்றீங்கல்ல மென்று, அப்போ பாதாம் பருப்பு எவ்வளோ ஈஸியாக போய் ஜீரணமாகும். இது முறுக்கு, மைசூர் பாக்கு பேருத்து மைசூர் பாக்கு கொடுப்பாங்க, அதையே கடிச்சு சாப்பிடணும். முறுக்கு கடிச்சு சாப்பிட்றோம். அதனால பாதாம் பருப்பு, அக்ரூட் ரொம்ப நல்லது, ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிடலாம். ஊற வைக்கிற வேண்டிய அவசியமே வயிற்றுல போய் நல்லா ஊறிக்கும்மா, நல்லா வேலை செய்யும். அம்மா பொதுவாக வந்துட்டு இப்போ இந்த குழந்தை பேர் இல்லாமல் இந்த இஷ்யூவோட வரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க? அதுதான் நான் சொல்கிறது. முதல்ல வந்து அவங்க செயற்கை முறைகள் போகாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் ரொம்ப சீக்கிரமாக கிளியர் ஆகிடுவாங்க. ஓகே. பல இடத்துக்கு போயிட்டு வெயிட்டோட வரவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. அவங்களுக்கு வேறு சிகிச்சை முறைகள் பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு வேறு, இது நிறைய போயிட்டு வந்தவங்களுக்கு வேறு. அப்போ வந்து காலதாமதம் கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக வரவங்க இருக்காங்கல்ல, லேடிக்கு 40ன்னா இப்போது சமீபத்தில் அவருக்கு வந்து 50, அந்த அம்மாவுக்கு 44 குழந்தை பிறந்துடுச்சு. நான் திண்டிவனத்தில் ஒருத்தருக்கு 60, எனக்கே நான் 60 சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவருக்கு அந்த குழந்தை பிறக்கிறப்ப 59 என்கிட்ட வந்தார். அவருக்கு 61, அந்த அம்மாவுக்கு 41. ஏன்னா அவர் இராணுவத்துக்கு போயிட்டாராம். அதனால் அவர் பிடிச்சி அவர் அப்புறம் இராணுவத்துலேருந்து 40 வயசுக்கு வந்தவருக்கு 20 வயசு பொண்ணை கட்டி வச்சுருக்குறாங்க. அது ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. அவருக்கு வந்து 40 வயசு கட்டியிருந்தா அந்த குழந்தை கொடுத்துருக்க முடியாது. ஸோ அவருக்கு 61, இந்த அம்மாவுக்கு 41, நான் குழந்தை கொடுத்துட்டேன். அதை அந்த மாதிரி ஆண்களுக்கு இப்போ 70 வயசில் கூட சார்லி சாப்ளின் இருக்கார்ல, அவருக்கு நேச்சுரலாகவே 70 வயசில் குழந்தை பிறந்தது. அதனால் ஆண்களுக்கு அது கொஞ்சம் வசதி, பெண்களுக்கு அந்த வசதி இல்லை. ஓகே. மெனோபாஸ் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஒன்றாலும் செய்யணும். அது வரைக்கும் தான் ட்ரை பண்ணணும். நானே சில பேருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்கேன். அவங்க குழந்தை வளர்த்துக்காரக்கான ஐடியாவும் கொடுத்துருக்கேன். பேப்பரில் இப்போ ரூல்ஸ் ஒன்று வந்திருக்கு, அந்த ரூல்ஸும் கையில் கொடுத்து போய் குழந்தை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா உடம்புக்கு எடுத்துக்க போகிறாங்கன்னுட்டு
செய்யலாம். அது எல்லாருக்குமே நம்ம மெனோபாஸ் வர்ற நிற்கிற வரைக்கும் குழந்தைங்க தாயாகிற தகுதி எல்லா பெண்களுக்குமே இருக்குது. மென்சஸ் நிற்கிற வரைக்கும், மெனோபாஸ் டைம் வர வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே தாயாகக்கூடிய தகுதி இருக்குது. சூப்பர். ஆண்கள் வந்து அவங்க ஹேபிட்ஸை பொறுத்து இருக்குது. ரொம்ப அதில் அப்படியே மதுப்பிரியர்களாக இருந்தாங்கன்னா, அதை மதுப்பிரியர்கள் தான் சொல்லணும். அவங்கள வந்து அப்படி ரொம்ப மதுப்பிரியர்களாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 50 வயசுலேயே குழந்தை பிறக்கிற தன்மை கூட குறைஞ்சிடும். ஓகே. நல்லா ஹெல்த்து நல்லா இப்போ நான் சொன்னேன்ல. ஆனால் இதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி நார்மல் ஆக்கி தாராளமாக கொடுக்கலாம். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் குடிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். அவர் நீ குடிக்காதன்னு போய் 24 மணி நேரம் நான் பார்க்க முடியாது. நிச்சயம். அதை அவர் மனசில் எடுத்துக்கிட்டு செஞ்சாருன்னா நம்ம செய்திடலாம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி இந்த மலடின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சயின்ஸ் முன்னேறிடுச்சு, ஒத்துக்க வேண்டியதான். ஹார்ட் அட்டாக் வருது, அது எல்லாமே வைக்கிறாங்க, எல்லாம் சேர் ஸ்டண்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை, கொஞ்சம் கடலை மாவு. வேப்பிலை போடுறப்ப கடலை மாவு தான் போடணும், பைத்த மாவு போடக்கூடாது. ஓகே. அதில் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டோம்னா உடம்புக்கெல்லாம் குளிக்கிறப்போ அந்த கஸ்தூரி மஞ்சளும் கடலை மாவோ பைத்த மாவோ எடுத்து கொஞ்சம் லேசாக வேப்பிலை போடணும்.